ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த அதிகாலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கான இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை தேடுவது நமக்கு பாக்கியம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே லாஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த சீக்கிரட்டை என்றைக்குமே ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்றைய நாளில் பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி குறித்து இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். எலியாவால் பாருங்க அழைக்கப்படுறாரு. எலியா தன் மேல இருக்கிற அந்த மேல் இங்கே அவரை போட்டு அழைக்கிறார். அது 1 ராஜாக்கள் 19:19 வருது பாருங்க. அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுது சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான் அவன். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். சால்வையை போடுறதுங்கிறது அவன் மேலே ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய லீடர்ஷிப்பை, அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங்க, அதை மற்றவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறதே காமிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ இவரும் பாருங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாரு எலியாவை. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கூடயே இருந்து நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. அதுக்கடுத்து பாருங்க, எலியா தேவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கான நேரம் வருது. உயிரோடையே சுழல் காற்றினால அப்படியே அக்னிமயமான குதிரைகளை எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்போ விடவே மாட்டேங்கிறாரு தன்னுடைய லீடரை. ஆனால் டைம் வரும்போது அவர் கிளம்புறாரு. ஆனால் ஒரு விஷயம் எலியாட்ட கேட்குறாரு. ஏன்னா எலியா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்போ உங்களுடைய அனாயிட்டிங் எனக்கு டபுள் மடங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, நான் தேவனோடு இப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதை நீ பார்த்தேன்னா அது உனக்கு நடக்கும். அது எப்படி அப்படின்னா, அவர் இந்த மாதிரி தேவன் செய்வதை அவைக்குரிய கண்ணை கொண்டு திறந்து பார்த்துருக்காருன்னா அவருக்கு அந்த அளவிற்கு பரிசுத்தம் இருக்குது, அந்த அளவிற்கு தேவன்கிட்ட உறவு இருக்குது. அப்போ உனக்கு இந்த அனாயிட்டிங் வலிக்கும், டபுள் மடங்கு உனக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். அதே மாதிரி எலியா பார்த்துட்டு இது எங்கே வருதுன்னா 2 ராஜாக்களில் 2ஆம் அதிகாரத்தில் வரும். தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா 12, 11 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடக்குது. அதுக்கடுத்து இவர் என்னதான் இருந்தாலும் லீடர் போயிட்டாரே மேலே சுழல் காட்டினால் அப்படியே கொண்டு போயிட்டாங்களேன்னு பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, இவ்வளோ தூரம் நீங்கள் இஸ்ரேலுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தீங்க, நீங்கள் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிறார். அதுக்கடுத்து அவர் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில் நின்றார். மேலேருந்து போகும்போது மறுபடியும் அவருடைய சால்வையை அங்கேருந்து கீழே விழுகுது. இவர் மேலே மறுபடியும் அந்த அனாயிட்டிங் இருக்குது, நீ தான் அடுத்த லீடர், நீ என்னுடைய அபிஷேகத்தை 2ஆ உனக்கு தரேங்கிறத காமிக்கும் போது அப்படி பத்திரமா எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றாரு பாருங்க. கூட இருக்கிறவங்களாம் ஒரு சிலர், சரி அவர் அந்த பர்வதத்தின் மேலே தான் எங்கேயாவது இருப்பார், அங்கே கொண்டு போய் கூட வச்சுருப்பாங்க, நாங்கள் போய் பார்க்குறோம் வைக்கிறோன்னு பாரு. ஆனால் எலிசாக்கு நல்லா தெரியும் இல்லை தேவனிடத்தில் அவர் போய்விட்டார் என்று. அப்படிப்பட்ட நேரத்தில் எலியா மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எலிசாட்ட வாங்கின சால்வையை தன்னோட பத்திரமா வச்சுக்கிறார். எலியா அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் இவர் மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பாருங்க செய்கிறாரு. 14 எலியாவின் மேலிருந்து கீழே வந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அக்கறையிலேருந்து இக்கரைக்கு எப்படி தேவன் மோசேக்கு கையில் கோலை கொடுத்து இதை நீ நீட்டு உனக்கு செங்கடல் 2ஆ பிளக்கும் என்று சொன்னார். அதெல்லாம் எதை காமிக்குது? இந்த சால்வை, அந்த கோல், இதெல்லாம் தேவனுக்கு கொடுத்த பவரை காமிக்குது, அதிகாரத்தை காமிக்குது, வல்லமை காமிக்குது. அதை அவர்கள் விசுவாசத்தை எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது அங்கே காரியங்கள் சூப்பர் நேச்சுரலாக நடக்குது. இப்போ எலியா செஞ்சது மாதிரி எலிசாவுக்கு இது நடந்தோன்னே கூட இருக்கிறவங்கலாம் அதே மாதிரி எலியானுடைய ஆவி உங்க மேலே வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு இதன் மூலமாக நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இன்றைக்கு எது கோலையோ சால்வையோ நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவையே நமக்குள்ள வைத்திருக்கிறோம், அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். இப்போ தேவனுடைய அதிகாரம், வல்லமை, புத்திர சுபிகார பாக்கியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் நீங்களும் நானும் விசுவாசத்தில் செயல்படுத்துகிற காரியங்கள் எவ்வளவா இருக்க வேண்டும். ஆமென். பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். செங்கடல்களை பிளக்க, கோலியாத்தை முறியடிக்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்ற, இயேசுவை பிரதிபலிக்க, பிசாசை வீழ்த்தி ஜெயம் எடுக்க இத்தனை பேர் செய்ய போறீங்க. உங்க மேல தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன இருக்கார், அவருடைய அபிஷேகம் இருக்கு, ஆவின் கனிகள் வரங்கள் இதெல்லாம் நிறைத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கே தங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை வல்லமையை உணர்ந்து அப்பா அவருடைய வார்த்தையினுடைய பெரிய காரியங்களை செய்து உண்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட